ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோ தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கண்டென்ட் வீடியோஸ் போட்டு டைம் ப்ராப்பராக கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோ வந்து போடலாம் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆசை. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபீட்ல இருந்து 7 ஃபீட் வரைக்குமே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்கீங்க இல்லையா, எல்லாருக்குமே காமனாக யூஸ் ஆகக்கூடிய வீடியோஸ் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோஸில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபில்டரை போட்டால் ஸோ நீங்கள் வந்து வருஷத்துக்கே உங்கள் டேங்க் பக்கத்துலேயே போக தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கும், ஸோ இந்த ஃபில்டர்ஸ் போட்டால் மெயின்டெனன்ஸ் பண்ணவே தேவையில்லை, ஸோ ஃபிஷ்ஷு பாட்டுக்கு ஆரோக்கியமாக இருந்துகிட்டே இருக்கும், நீங்கள் டேங்குக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபீட் பண்ண போனால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு காஸ்ட்லி ஃபில்டரும் சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு ஒரு 5 ஃபீட் சம்ப் போடுறோம், அதில் 6 ஃபீட்டுக்கே 5 ஃபீட் சம்பு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து எந்த எஃபிஷியனான ஒரு ஃபில்டர்ஸ் போட்டாலுமே நாம் வந்து டேங்கு பக்கத்துலேயே போக தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் வந்து அதே பார்த்துக்கும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு ஃபில்டர்ஸ் வந்து ரெடி பண்ணி போட்டாலுமே இது வந்து ஜஸ்ட்டு ஒரு அக்வாரியம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நேச்சுரல் செட்டப்பில் இருக்கிற மாதிரி இதனுடைய செட்டப் வந்து மாற போகிறது கிடையாது. ஒன்று இல்லை சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டேங்கில் வந்து நேச்சுரல் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் வந்து செட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கூட அது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நேச்சுரல்லேருந்தே அந்த நேச்சுரலில் கொண்டாந்து இங்கே உங்கள் டேங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அது உங்கள் டேங்குக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அக்வாரியம் வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மீன் தொட்டியை விட்டு எங்கேயும் போக போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நேச்சுரல் செட்டப்பில் வந்து இதோட கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தால், ஸோ நேச்சுரலில் வந்து தண்ணி வந்து ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு வந்து பாஸ் ஆகி போயிடும். ஓகேங்களா? ஓகே, தண்ணி போகலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு வந்து பாஸ் ஆகி போகும். ஸோ அது பாஸ் ஆகி போகக்கூடிய தொலைவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்ஸ் வந்து கடந்து போகும். ஓகே, இந்த இடத்துல தண்ணி அழுக்காக இருக்குது, மீனால் சர்வே பண்ண முடியல அப்படின்னா அடுத்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணி போயிடும். அப்போ வந்து மீனோட ப்ராப்ளம் வந்து அந்த ஒரு அமோனியாவாகட்டும் அல்லது வந்து அதனால இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விஷயங்களாகட்டும் அதெல்லாம் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா மீன் வந்து அடுத்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து மைக்ரேன் ஆயிரும். ஸோ அதுவே வந்து நம்ம அக்வாரியம் என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மீன் தொட்டி வந்து எவ்வளோ வால்யூமில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 ஃபீட் டேங்கில் வந்து ஒரு 80 லிட்டர்ஸ் பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 ஃபீட் டேங்கு ஒரு 8 ஃபீட் டேங்கில் வந்து ஒரு 1000 லிட்டர்ஸ் பிடிக்குதுன்னா கூட அந்த வாட்டர் வால்யூமில் எந்த ஒரு மாடலுமே இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஒரு 5 ஃபீட் டேங்குக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 8 ஃபீட் டேங்குக்கு வந்து ஒரு 6 ஃபீட்லேயே நீங்கள் வந்து சம்பு போடுறீங்க அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு கூட என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினே நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, பிரதர் அது வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இன்னும் ஒரு சில பர்சன் எப்படி என்கிட்ட கால் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிரதர் நான் வந்து ஃபாரினில் இருக்கேன், வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க தான் வந்து டேங்க் வந்து மெயின்டைன் பண்ண போகிறாங்க, ஸோ நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஃபில்டர் வந்து அவங்க பெரியவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் கோடி ரூபாய் இல்லை எவ்வளோ ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணாலுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஸ்பாஞ்சு அழுக்காகிறதுங்கிறது கண்டிப்பாக அழுக்காகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வாஷிங் மிஷின் மாதிரி வந்து அதுலேயே டஸ்ட்டெல்லாம் புழிஞ்சி அடுத்த இடத்துக்குலாம் தள்ளாது, நம்ம தான் எடுத்து வாஷ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நீங்கள் என்ன தான் வந்து வாட்டரை எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் டாப்அப் பண்ணாலுமே டேங்கை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாமல் உங்களால் டேங்க் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் இருக்கக்கூடிய வாட்டர், ஆனால் நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு வந்து டைம் இல்லை, ஸோ என்னால் வந்து ஒரு வாட்டர் சேஞ்சுக்கு டைம் ஒதுக்க முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனால் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் என் கடைக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, ஆரோ வாட்டர் மாதிரியே இருக்குது, செம்ம மெயின்டெனன்ஸாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணல. ஸோ நான் மெயின்டெனன்ஸ் பண்ணல அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டர் வந்து கிளியராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதில் வாட்டர் சேஞ்சே பண்ணாமல் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதனுடைய லெவல் வந்து எனக்கு தெரியும். ஓகே, இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா மீன் திணறும். ஸோ
மீன்கள் வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நான் அந்த டைம் வந்து கரெக்டாக மாற்றிக்குவேன். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் ஒரு 10% அல்லது 15 days ஒன்ஸோ ஒரு 20% வந்து கிளியராக வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு மாற்றிட்டு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து நேச்சுரல் செட்டப்போடு நம்ம வந்து நம்மளோட அக்வாரியம் செட்டப் வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறது வந்து ரொம்ப வந்து ஒரு ஆப்ட் ஆகாத ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா வந்து நேச்சுரலில் அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஏசிடிசி பம்ப் போடுவோம், ஒரு இன்வெர்டர் போடுவோம், அந்த மாதிரி கொடுத்து நம்ம வந்து இதை ரெடி பண்ணுவோம். அப்போ தான் மீன்கள் வந்து உயிர் வாழும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய நேச்சுரல் செட்டப் வந்து அந்த மீனை உயிர் வாழைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுல்ல. ஸோ அப்போ நம்ம வந்து அப்போ நேச்சுரல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாக காற்றடிக்கும் போது தண்ணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேல் லேயரில் பார்த்தீங்கன்னா ஒரு அலை மாதிரி கிரியேட் ஆகும். அதுலேருந்து ஏரேஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஓகேவா? அடுத்தது வந்து தண்ணியோட அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தண்ணி வந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அலையும் அதிர்வையும் வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏரேஷன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, தண்ணி ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு பாஸ் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா அழுக்கான வாட்டர் வந்து ஒரு இடத்துக்கு போயிடும். அங்கே சர்வே ஆகக்கூடிய வாட்டர் பார்த்தீங்கன்னா பியூரிஃபைடாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி பளிச்சுன்னே இருக்கும். ஆனால் நம்ம நினைப்போம் அந்த பக்கம் ஒரு 10 பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு வந்து பாஸ் ஆகி போயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நேச்சுரலே வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து அதே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம், ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணாலும் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ப்ராப்பரான வாட்டர் சேஞ்ச், ப்ராப்பரான டேங்க் உள்ளே வந்து க்ளீன் பண்ணுறது, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் க்ளீன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு 2 feet டேங்க்லேருந்து ஒரு 7 feet 8 feet வரைக்குமே வந்து எந்தெந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம். ஸோ வந்து காமனாக வந்து 2 feet டேங்க் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து கையோடு வாங்கிட்டு வரது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ ஏன் ஒரு இன்டர்னல் ஃபில்டர் வந்து ஒரு கடைக்காரர் சஜஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேட்கக்கூடிய முதல் விஷயம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பேசுகிறது வந்து நிறைய எகென்ஸ்டாக வந்து யாரும் எடுத்துக்க வேணாம். ஓகேங்களா? ஃபில்டர்ஸோட குவாலிட்டி மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ மற்றபடி எந்த ஒரு ஃபில்டர்ஸையும் வந்து டிகிரேட் பண்ணல நம்ம. ஓகே, இப்போ வந்து ஒரு 2 feet டேங்க் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கும் போது ஒரு இன்டர்னல் ஃபில்டர் தான் வந்து கஸ்டமர் கேட்பாங்க. ஸோ பிரதர் எனக்கு வந்து சிம்பிளாக சின்னதாக இருக்கணும், காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரரும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ஃபில்டர் எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, ஸோ நான் அதிகமாக மீன் விட மாட்டேன் பிரதர், சும்மா ஒரு 2 மீன் 3 மீன் தான் விடுவேன், சும்மா ஒரு அழகுக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து செட்டப் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆசை வந்துடும், ஸோ இதில் நிறையா மீன் விடலாமேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இன்டர்னல் ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் ஃபில்டர் வந்து தண்ணிக்குள்ளேயே ஒர்க் ஆகிட்டு இருக்கனால அதோட வேஸ்ட்டை இழுத்து அந்த ஸ்பாஞ்சில் வச்சுக்கும். அந்த ஸ்பாஞ்ச் இருக்கிற வேஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஓர பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆகி வாட்டர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மஞ்சள் கலராகவும் வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது அதில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, அடுத்து வந்து ஒரு டாப் ஃபில்டர் இருக்குது. ஒரு டாப் ஃபில்டர் வந்து எந்த டேங்க் வரைக்குமே சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2.5 feet 3 feet வரைக்கும்லாம் வந்து டாப் ஃபில்டர் வந்து உங்களுக்கு எஃபிஷியண்டாக இருக்கும். ஏன்னா டாப் ஃபில்டரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 1 kgsக்கு மேலே வந்து உங்களால் வந்து பயோமெட்டல் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 1 to 2 லேயருக்கு மேலே வந்து ஸ்பாஞ்ச் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ மோட்டருமே உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? மிஞ்சி போனால் ஒரு 45 watt வரைக்கும் உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மோட்டர்னாலே ஒரு ஃபில்டர்ஸ்னாலையுமே உங்கள் டேங்கோட ஃபுல் வாட்டர் கிளியரன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வந்து கேனிஸ்டர். ஓகே, நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் கேனிஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுறது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேனிஸ்ட்டுக்கு வந்து எகெயின்ஸ்டான ஆள் நான் கிடையாது. ஆக்சுவலாக வந்து சம் ஃபில்டருக்கும் கேனிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 3 feetக்கு மேலே போகக்கூடிய டேங்குக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3க்கு 2க்கு மேலே போகக்கூடிய டேங்க்கு அல்லது வந்து 4க்கு 1.5க்கு மேலே போகக்கூடிய டேங்க்ஸுக்கு வந்து நம்ம சம் சிஸ்டம் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளியரன்ஸ். ஓகேங்களா? ஒரு சம் சிஸ்டம் வந்து கொடுக்கக்கூடிய கிளியரன்ஸ் வந்து எனக்கு கேனிஸ்டில் வந்து வரதில்லை. ஓகேங்களா? ஸோ நான் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஹாபிலேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபில்டர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10,000 கொடுத்து ஒரு கேனிஸ்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 கொடுத்து ஒரு சம் சிஸ்டம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கேனிஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 kgsக்கு மேலே பயோமெட்டல் ஆட் பண்ண முடியாது. ப்ராப்பராக ஸ்பாஞ்ச் ஆட் பண்ணிங்கன்னா 3.25 கிலோக்கு மேலே உங்களால் பயோமெட்டல் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே, இதை சம் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா
அதே 10,000 வந்து உங்களால் வந்து 15 kgs மேலே வந்து பயோமெட்டல் ஆட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது வந்து பார்ட்டிஷனாக உங்களுக்கு வந்து சம்ப் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், ஸோ நான் வந்து சம்ப் வந்து மேக் பண்ணுறதுனால சம்பை வந்து ஹைலைட் பண்ணி பேசுகிறதுனாலையும் கேனிஸ் வந்து டீக்ரேட் பண்ணி பேசுகிறதுனாலையும் கிடையாது. ஃபில்டர்ஸ்க்கு உண்டான ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா பயோமெட்டல் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்காகாது. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து கேனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் மாறிடும். சம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years ஆனாலுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கலர் மாறாது. ஓகே, சம் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடிய சம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணால் நீங்கள் வந்து மாடிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கஸ்டமர்ஸே நிறையா செஞ்சுருக்காங்க. ஒரு 6 feetக்கு வந்து 5 feet சம்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 5 × 1.5 × 1.5 வந்து 60 kg வரைக்குமே லோட் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லோட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து எஃபிஷியன் வந்து அவங்களோட வாட்டர் கிளாரிட்டி நம்ம வந்து நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ கூட காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஆகுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் தான் ஸோ நம்மகிட்ட வந்து சம் சிஸ்டம் வந்து செஞ்சு ஃபுல் செட்டப் நம்மகிட்ட வந்து பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் பெரிய பெரிய டேங்குக்கு வந்து ஓகே பிரதர், சின்ன டேங்க் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்று நீங்கள் வந்து மீன் தொட்டி வந்து சின்னதாக வச்சுக்கிட்டு கம்மியான குவான்டிட்டி ஃபிஷ் வளர்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 20 to 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை நம்ம வந்து பெரிய டேங்க் போட்டுக்கிட்டு நம்ம வந்து அந்த டேங்குக்கு உண்டான செலவுகள் பண்ணாமல் கம்மி ஃபில்டர், அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபில்டர்ஸ் வாங்கி நம்ம ரன் பண்ணி காட்டலாம் அப்படின்னு ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியமாகாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து ஒரு பெரிய டேங்க் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாறிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 feet டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 feet லென்த்து, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 2 feet, வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 feet. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெரிய டேங்குக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு கேனிஸை தான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகாது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது, வாட்டரோட கிளாரிட்டியுமே உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய சம் சைஸுங்கிறது மினிமம் பார்த்தீங்கன்னா 3 feet, 3க்கு 1.5 வந்து மினிமம் நம்ம போடலாம். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 34 கிலோ பயோமெட்டல் வந்து தாராளமாக ஆட் பண்ணலாம். இல்லை ஓகே நான் எஃபிஷியண்டாக போடணும்னு ஆசைப்பட்டால் 4க்கு 1.5 சம்பு இதுக்கு வந்து போதுமானது. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 47 to 52 கிலோ வந்து தாராளமாக பயோமெட்டல் வந்து ப்ராப்பராக லோட் பண்ணால் பிடிக்கும். ஓகேங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஒரு கிளாரிட்டியை விட ரொம்ப சூப்பராக வந்து வாட்டர் கிளாரிட்டி வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய செட்டப் வரனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய செட்டப் வந்து போயிடணும். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய டவுட்டு, சார் இந்த மாதிரி ஒரு 7 feet டேங்க்கு ஒரு 8 feet டேங்கில் வந்து ஒரு 1 feet மட்டும் நான் ஒதுக்கி நான் வந்து கொடுத்துக்கிட்டா நீங்கள் சம்பிள் நீங்கள் வீடியோஸில் காமிக்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியான ரிசல்ட் வந்து இந்த டேங்கில் வந்து வருமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப குறைவு. ஓகேங்களா? எப்பயுமே நீங்கள் இன்டர்னல் சம்ப் வந்து பண்ணுறது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர்ஸ் வந்து விசிபிளாக வந்து இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு வால் செட்டப்பில் நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, கிச்சன் டு ஹால் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் செட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒரு பேக்கப் சம்போ அல்லது வந்து ஒரு சைட் சம்போ பண்ணுறோம்னா அது லென்த் நீங்கள் பேக்கப் சம்ப் ஈஸியாக பண்ணலாம். பேக்கப் சம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லோடிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி வந்து பார்க்க முடியும். அதே உங்களுக்கு வந்து நீங்கள் சைடு சம்ப் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கிளாரிட்டி பார்க்க முடியாது. ரீசன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பேஸ் வந்து டேங்கோட ஸ்பேஸ் போயிடும் அப்படிங்கிறதுக்காக சைடில் கொஞ்சம் தான் நீங்கள் வந்து ஒதுக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒதுக்குவீங்க. அப்போ உங்களுக்கு 6 அடி இருக்குமா, அந்த ஒரு அடியில் வந்து எவ்வளோ மெட்டீரியல் லோட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணலாம். பட் ஆனால் ஃப்ளோ ரேட் வந்து கொடுக்க முடியாது. ஃப்ளோ ரேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம 65 கொடுக்குறத 85 கொடுக்குற மாதிரி தான் செட் பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். இப்போ வந்து நீங்கள் இதில் வந்து இன்டர்னலாக நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ரேட் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி தான் வரும். ஃப்ளோ ரேட்டு நீங்கள் ஜாஸ்தி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து நிரம்ப ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ காமனாக வந்து இன்டர்னல் சம்புலையும் சரி பேக்கப் சம்புலையும் சரி அதுதான் நடக்கும். நீங்கள் இன்டர்னல் சம்புக்கும் பேக்கப் சம்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சைடு சம்பில் வந்து உங்களுக்கு வந்து லோடிங் கெப்பாசிட்டி கம்மியாக பிடிக்கும், எஃபிஷியன்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பேக்கப் சம்பில் வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது குறைஞ்சிரும், ஒரு ஸ்பேஸ் குறைஞ்சிரும். ஆனால் லோடிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த 7x2 டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 inch நீங்கள் ஒதுக்கினா கூட போதும். 6 inch ஒதுக்கினா கூட இதில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 கிலோ வந்து பயோமெட்டல் வந்து தாராளமாக ஆட் பண்ணலாம். ஏன்னா ஹைட் வந்து 2 இருக்கிறதுனால 6 inch நீங்கள் ஒதுக்கினா கூட பண்ணலாம். ஓகே,
ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபில்டர்ஸ் இருக்குது, ஓவர் ஹெட் சம்புன்னு சொல்லுவாங்க. டேங்குக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு 6 இன்ச்சில் ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு வந்து லென்த்தாகவும் செய்யலாம் அல்லது வந்து கம்மியாகவும் செஞ்சுக்கலாம். ஓவர் ஹெட் சம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன், ஸோ அதில் காமிக்கிற மாதிரி, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ட்ராபேக் நம்ம ஏன் வந்து இன்னும் ஓவர் ஹெட் சம்ப் வந்து ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் பெரிய ட்ராபேக்குங்கிறதே வந்து மோட்டர் ஃப்ளோ வந்து உங்களால் ஜாஸ்தியாக கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து மிஞ்சி போனால் ஒரு 8 இன்ச்சு ஏற்றுவீங்க, அவ்வளோதான். அது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சு வந்து ஹைட் ஏற்றினா தான் வந்து உங்களால் வந்து ஃப்ளோவே கொடுக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஒரு அடி ஹைட் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய லோடிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சரிங்களா. இந்த பிரேசிங் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிரேசிங் மேலேயே வந்து அந்த ஃபுல் ஓவர் சம்பையுமே வந்து வச்சு ஸோ நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் என்னைக்கு உங்களுக்கு வந்து உடஞ்சி விழுகும் அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது. ஸோ நிறைய இடத்துல உடஞ்சி விழுந்திருக்கு. ஸோ நான் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், கஸ்டமர் சைட்லையுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓவர் சம்பெலாம் வந்து செய்யும் போது மேலே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு கொடுத்து ஸ்டாண்டுக்கு மேலே வச்சு அந்த ஓவர் சம்ப் வந்து வைக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ அதில் பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று பயோமெட்டல் வந்து கம்மியாக பிடிக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து உங்களால் அதிகமாக கொடுக்க முடியாது, மூணாவது வந்து அதனோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டேங்க் மேலே வைக்கவே கூடாது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு பாட்டம் சம்ப் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பேக்கப் சம்ப் வந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தையுமே உங்களுக்கு வந்து அந்த ஓவர் சம்ப் வந்து கொடுக்காது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்பாஞ்ச் வந்து அதிகமாக டம்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து அடுத்த இடத்துக்கு வந்து போகாமல் ஃப்ளோ வந்து அப்படி ரிட்டர்ன் ஆகும், ஓகேங்களா. அது நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ நம்ம அதனால தான் ஓவர் சம்ப் வந்து என் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல, நம்ம செஞ்சு கொடுக்குறதில்ல, ஓகேங்களா. ஸோ செஞ்ச கஸ்டமருக்குலாம் நம்ம வந்து மெட்டல் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ பெங்களூரில் ஒரு 4 கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அப்புறம் சென்னையில் ஒரு 6 கஸ்டமர்ஸோ 7 கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து மெட்டல் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நான் சஜஸ்ட் பண்ணுறதே வந்து கொஞ்சம் பாட்டம் சம்ப் வந்து செஞ்சுக்குவாங்க, இது வந்து சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா ஸ்டாண்டு வந்து மேலே ஒரு இரும்பு ஸ்டாண்டு கொடுத்து அதுக்கு மேலே வந்து வச்சுக்குவாங்க, அல்லது வந்து ஒரு எல்லாம் பட்ட மாதிரியே கொடுத்து நீங்கள் அதுக்கு மேலே வச்சுக்கோன்னு சொல்லி சேஃப்டிக்காக நம்ம வந்து சொல்லிடுவோம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ ஃபில்டர்ஸில் இருக்கக்கூடிய நிறையா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். ஸோ இப்படி வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, இன்டர்னல் ஃபில்டர்ஸ் இருக்குது, டாப் ஃபில்டர்ஸ் இருக்குது, கேனிஸ் இருக்குது, பேக் ஹேங் ஆன் ஃபில்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமே ஓவர் ஹெட் சம்ப் இருக்குது, பாட்டம் சம்ப் இருக்குது, சைடு சம்ப்பு, பேக்கப் சம்ப்பு, இப்படி நிறையா வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏன் வந்து ரொம்ப அதிகமான ஃபில்டர்ஸ்லாம் போகவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒர்க் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஃபில்டர் வாட்டரோட கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிளாரிட்டி ஆகிடுது, சீக்கிரம் டல் ஆகிறதும் இல்லை. ஸோ டல் ஆகாமல் இருந்தாலுமே நீங்கள் வாட்டர் சேஞ்ச் அப்படி பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து 10% to 15% வந்து ஸோ வாட்டர் நல்லா இருந்தால் கூட நீங்கள் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் ஆகக்கூடிய டாக்ஸிக் கண்டென்ட்லாம் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஆகாமல் மீன்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம வந்து இந்த வீடியோஸ்க்காக நம்ம சொல்கிறது கிடையாது. ஸோ காமனாக நம்மளோட வீடியோஸ் வந்து நிறையா பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. சின்ன டேங்க்ஸ்லேருந்து பெரிய மான்ஸ்டர் டேங்க் செட் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வரைக்குமே நம்மளோட வீடியோஸ் வந்து ப்ராப்பராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நிறையா ஃபில்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய வகையான ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபில்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்மளுடைய கஸ்டமர்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமோ அல்லது வந்து ஒரு ட்ராபேக்கோ வந்ததே கிடையாது. ஸோ வந்து நிறைய பேர் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஓகே, அது வந்து நம்மளோட ஒர்க் வேணும், நம்மளோட ஃபில்டர்ஸ் வேணும் சொல்லி வரவங்களுக்கு வந்து சரியாக போயிடும். காமனாக நம்மளோட வீடியோஸ் பார்த்து நம்மளோட ஃபில்டர்ஸ் வந்து கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹை கிடையாது. ஸோ நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒர்க் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக செஞ்சு கொடுப்போம். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து ப்ராப்பராக போகிறதுனால ஸோ அதனுடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். உங்களுக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸ்பாஞ்சு மட்டும் தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு அடிக்கடி போயிடுது சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நிறையா மோட்டர்ஸ் வாங்குறீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மழை காலங்களில் வந்து அடிக்கடி கரண்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா. அப்படி கரண்ட் போயிட்டு வந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 ஆம்ஸில் போடக்கூடிய மோட்டரை வந்து ஒயர் எட்லன்னு சொல்லிட்டு இந்த 15 ஆம்ஸில் போடுறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணக்கூடாது. எல்லா வகையான அக்வாரியம் ப்ராடக்ட்க்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1 ஹவராக ரெஸ்ட் விடணும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக 24/7 சொல்லி உங்கள் கையில் கொடுத்தாலுமே அது வந்து 24/7 வந்து ஓட்டுறது நல்லது அப்படிங்கிறது வந்து இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 ஹவராக ரெஸ்ட் விடுங்க. மார்னிங் ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது ஒரு 1/2 ஹவர் வரும், நைட்டு ஃபீட் பண்ணும்போது ஒரு 1/2 ஹவர் வந்து ரெஸ்ட் விட்டிங்கன்னா
உங்கள் மீனும் வந்து ஃப்ரீயாக இருக்கும், உங்கள் மோட்டருக்கு வந்து நல்ல ரெஸ்ட் கிடைச்சி அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ப்ராப்பராக மந்த்லி ஒன்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த மோட்டரை வந்து க்ளீன் பண்ணி போடுங்க. அந்த மோட்டரில் நிறைய உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேறு மாதிரி வந்து உங்களுக்கு டஸ்ட் அடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போடுங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மோட்டர் வந்து லைஃப் வரதுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி மோட்டர் க்ளீன் பண்ணி நீங்கள் மறுபடியும் ரீசெட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து ப்ராப்பராக வந்து அந்த இம்பலர்லாம் கரெக்டாக உட்காந்துருக்குதா, மேக்னெட் ப்ராப்பராக உட்காந்துருக்கா, அந்த காடி கரெக்டாக உட்காந்துருக்கான் பார்த்து செக் பண்ணி போடுங்க. நீங்கள் கிராஸாக போடும் போது தான் உங்களுக்கு வந்து மோட்ரு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ மற்றபடி இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து அதிகம் வராது. சேண்டு போடக்கூடிய டேங்க்ஸில் வந்து மண் வந்து உங்கள் சம்பில் வந்து கலக்கு தான் பார்த்துக்கோங்க. மண் வந்து போய் உங்கள் மோட்டரில் பட்டாலுமே அந்த ஃபேன் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். ஸோ அதனாலேயும் மோட்டர் வந்து சீக்கிரம் போகிறதுக்கு வந்து நிறையா உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபிஷ் வந்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ் ஹாபியில் வந்து ஸ்டேபிளாக போயிட்டே இருப்பீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கக்கூடிய பர்சன் தான் வந்து ஃபிஷ் ஹாபி விட்டு வெளியே போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரிய நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.